அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நாம் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு தலைப்பை பற்றி அமைதியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ளப் போகிறோம். அந்த தலைப்பு குவாண்டம் இயற்பியல். முதலில் நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் தினசரி பார்க்கும் உலகம், புத்தகங்கள், மேசைகள், மனிதர்கள் இவையெல்லாம் ஒருவிதமான விதிகளின் கீழ் இயங்குகின்றன. ஆனால் மிகச் சிறிய அளவில் இருக்கும் உலகம், அதாவது அணுக்கள் மற்றும் எலக்ட்ரான்களின் உலகம் முற்றிலும் வேறுபட்ட விதிகளைக் கொண்டது. அதைத்தான் குவாண்டம் இயற்பியல் விளக்குகிறது. இப்போது நிதானமாக சில முக்கிய கருத்துக்களை பார்ப்போம். முதலில் சூப்பர் பொசிஷன். ஒரு சாதாரண நாணயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது தரையில் விழும்போது தலை அல்லது வால். ஆனால் குவாண்டம் உலகத்தில் ஒரு துகள் ஒரே நேரத்தில் பல நிலைகளில் இருக்க முடியும். அதாவது அது இது அல்லது அது மட்டுமல்ல, இது மற்றும் அது இரண்டுமாக இருக்க முடியும். அடுத்தது அலை துகள் இரட்டைத்தன்மை. நாம் பொதுவாக ஒரு பொருளை துகள் அல்லது அலை என்று பார்க்கிறோம். ஆனால் எலக்ட்ரான் போன்றவை சில நேரங்களில் துகளாகவும் சில நேரங்களில் அலை போலவும் நடக்கின்றன. இது மிகவும் ஆச்சரியமான ஒன்று. இப்போது நிச்சயமின்மை கோட்பாடு. ஒரு துகளின் சரியான இடத்தையும் அதன் வேகத்தையும் ஒரே நேரத்தில் முழுமையாக அறிய முடியாது. நாம் ஒன்று பற்றி அதிகம் தெரிந்தால் மற்றொன்றை பற்றி குறைவாகவே தெரியும். இறுதியாக குவாண்டம் இணைப்பு. இரண்டு துகள்கள் ஒன்றோடொன்று இணைந்திருந்தால் அவை எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஒன்றில் ஏற்படும் மாற்றம் மற்றொன்றிலும் உடனடியாக தாக்கம் ஏற்படுத்தும். இப்போது நீங்கள் நினைக்கலாம், இது நமக்கென்ன பயன் என்று. ஆனால் இந்த குவாண்டம் இயற்பியல்தான் மொபைல் போன்கள், கணினிகள், லேசர்கள், மருத்துவ கருவிகள் இவற்றின் அடிப்படையாக உள்ளது. அதனால் இது வெறும் கோட்பாடு மட்டுமல்ல, நம் வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கம். முடிவாக, குவாண்டம் இயற்பியல் நம் கண்களுக்கு தெரியாத சிறிய உலகத்தின் ரகசியங்களை நிதானமாக வெளிப்படுத்துகிறது. நன்றி.